ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எம்எஸ் சக்தி ஆடியோஸ் திருப்பூர். இன்றைக்கி ஒரு ஏவி ரிசோருக்கு ஒரு 6 சேனல் அவுட்புட் எடுக்கிற மாதிரி ஒரு பவராம்பு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம என்ன தான் ஏவி ரிசோர் நல்லா பிராண்டடாக வாங்கினாலும் நம்ம எதிர்பார்க்குற ஆடியோ ரிசல்ட்டு பர்ஃபெக்டாக ஏவி ரிசோரில் இருக்கும். நிறைய அட்வான்ஸ் ஃபீச்சரும் கொடுத்துருப்பாங்க. பட்டு சவுண்டு குவாலிட்டின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குற தூம்னு நல்லா ஒரு ரஃப் அண்ட் டைப்பாக கேட்குற மாதிரி கண்டிப்பாக ஏவி ரிசோர்லேருந்து எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க கொடுக்குற வாட்டேஜ், அவங்க கொடுக்குற கெயின் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கும். ஆனால் ஆடியோ ரிசல்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா நம்ம அடிஷ்னலாக ஒரு பவராம்பு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஒரு ஏவி ரிசோருக்காக இந்த பவராம்பை டிசைன் பண்ணியிருக்கோம். எங்கேருந்து நமக்கு இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சீர்காழியிலேருந்து நம்மளுக்கு இந்த ஆர்டரை கொடுத்துருக்காங்க. இப்போ உள்ள இந்தியாவில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உள்ளே அப்படியே பாருங்கள் எந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. சிம்பிளாக நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். உள்ளே அப்படியே பாருங்கள், ஒரு 6 சிக்னல் இன்புட்டாக கொடுத்து அவுட்புட் எடுக்கிற மாதிரி நல்ல ஒரு பவர் புஷ்டப் பண்ணுற மாதிரி ஒரு 8 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் 24/024 ஃபியூர் கச்சடி டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? 8 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மரே போதும். 10 ஆம்பியர் 12 ஆம்பியர் இதுக்கு தேவைப்படாது. ஏன்னா இது எல்லாமே டால்பி அட்மாஸ் சவுண்டு ஃபீல் பண்ணுறதுக்காக சீலிங்கில் ஸ்பீக்கர்லாம் கனெக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். 4 கெப்பாசிட்டர் சேமகா ஒரிஜினல் கெப்பாசிட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐசி போர்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சான் கம்பெனியோட 12 பெட்டு வர்ற மாதிரி, ஏன்னா 6 சேனல் அவுட்டு கேட்டிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஒரே லென்த்து போட நம்ம சான் கம்பெனியோட போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல 2 ஃபேனும் யூஸ் பண்ணியிருக்கேன். 24 வோல்ட்டில் 2 ஸ்டோன் ப்ரோ ஃபேனும் யூஸ் பண்ணியிருக்கேன். எனி டைம் பார்த்திங்கன்னா ரன் ஆகிக்கிட்டே இருந்தாலும் ஹீட்டிங் யூஸ் ஆகாது. அந்தளவுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2 ஃபேனும் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஒரு கேப்பும் கொடுத்துருக்கேன். ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு ரிமோட் கிட்ட ஆம்பா ரெடி பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ரிமோட் கிட்ட பாட்டம் போர்டு வைக்கிற மாதிரி இடமும் கொடுத்துருக்கேன். நீங்கள் இது ஒரு 5.1 ஆம்பாவும் நீங்கள் ஃப்யூச்சரில் ரெடி பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அப்படியே விட்டுறலாம். பேக் சைடில் அப்படியே பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பனானா ஜாக்கெட் குவாலிட்டியான ஒரு பனானா ஜாக்கெட் தான் கோல்டன் பிளாக்கில் போட்டிருக்கிறேன். கஸ்டமர் எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு குவாலிட்டியாகவே போட்டு கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எனக்கு நீட்டாக இருக்கணும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கொடுக்காத அளவுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பண்ணியிருக்கோம். நம்ம எப்பவும் போல் யூஸ் பண்ணுற மாதிரி மேக்ஸனோட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்கும். அந்த ஆன் பண்ணுறோமோ ஆஃப் பண்ணுறோமோ டப்பு டப்புன்னு கேட்காது. அப்படியே பேக் செல் பாருங்கள். பேக் செல்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பக்கமும் மேட் பிளாக்கில் அக்ரிலிக் பேனல் போட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஏசி மெயின்ஸ் கார்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ஏசி மெயின்ஸ் கார்டு தான் போட்டிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 சேனல் இன்புட்டு, அதாவது நீங்கள் எது வேணுமோ கொடுத்துக்கலாம். நீங்கள் என்ன இன்புட்டு கொடுக்குறீங்களோ அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த அவுட்புட்டு நீங்கள் ஸ்பீக்கரில் அவுட்புட்டாக எடுத்துக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா எப்பவும் போல் காமனாக யூஸ் பண்ணுற மாதிரி எஃப்எல், எஃப்ஆர், எஸ்எல், எஸ்ஆர், சென்ட்ரு, சப்பு அப்படின்னு சொல்லி நம்ம சிக்னலுக்கு நேம் கொடுத்துருக்கோம். நீங்கள் என்ன இன்புட்டு கொடுக்குறீங்களோ அந்த இது இந்த பக்கம் அவுட்புட்டாக ஸ்பீக்கரில் எடுக்கிற மாதிரி நம்ம லைன் கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு பவராக மட்டும்தான். நீங்கள் என்ன சிக்னல் கொடுத்தீங்களோ அந்த சிக்னலுக்கு இந்த பக்கம் அவுட்புட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சூப்பரான ஒரு ஆடியோ ரிசல்ட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் ஆம்பு தேவைப்படுச்சு அப்படின்னா டிஸ்பிளே தர்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா 6 சேனல் கேட்டிருக்காங்க. நீங்கள் 5 சேனல், 10 சேனல், 11.1 இல்லை 9.1, 7. நீங்கள் என்ன சேனலுக்கு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம ஆம்பம் பார்த்தீங்கன்னா நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்குது. நம்ம ஆடியோ செக் பண்ணி பார்த்துட்டோம். உங்களுக்கு வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆடியோ செக் பண்ணி காட்ட முடியல. ஏன்னா காப்பிரைட் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறேனே ஒன்றும் புரியலை. இப்போ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோ செக் பண்ணி காட்ட முடியல. எதுவும் தவறுதெல்லாம் நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஆம்பு தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.